மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐ லவ் தமிழச்சி. டே இன் மை லைஃப் தான் பார்க்க போறீங்க இன்னைக்கு. அர்ஷன் இப்பதான் தூங்கி எந்திரிக்கிறாரு. ஸோ என்னோட மருதாணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது என்னன்னு பார்க்குறீங்களா? காஞ்சி போகிற மருதாணி செவக்கலை. வீட்டில் இருந்து தான் செவக்க ஆரம்பிச்சிருக்கு. குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் மக்களே சொல்லு. சத்தமா சொல்லு. சஷ்டி பாப்பா இன்னும் தூங்குறாங்க. சின்ன குட்டி. செல்லக்குட்டி வளைச்சு தூங்குறா. ஸ்கூலுக்கு போலியா? டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. எட்டரை மணிக்கு ஸ்கூலு, மணி 7. இவங்க இப்படித்தான் பண்ணுவாங்க. நைட்டெல்லாம் ஆட்டை போட்டுட்டு காலையில் எழுந்திரிக்க மாட்டாங்க. வாங்க என் கணவர் என்ன செய்யறாருன்னு பார்க்கலாம். டே இன் மை லைஃப் எடுக்கலான்னு வீடியோ எடுத்து என்ன நினைக்கிறீங்க? நல்லா தான் சூப்பராக இருக்கும். ஏன் எனக்கு இந்த வாய்ஸ் வந்துச்சுன்னு மக்களுக்கு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப திட்டிகிட்டே இருந்தாங்க. நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு, சாமி என் முன்னாடி என்னை ரொம்ப திட்டுறா, இவருக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. என்னால் முடியலங்க, வலிக்குது. இப்போ இந்த வாய்ஸில் திட்டினா எனக்கு ஒன்றும் ஃபீல் ஆக மாட்டேன். ஆனால் இதே வாய்ஸு நிஜமா நிஜமா நேற்று நைட்டு இதே வாய்ஸில் அவரை திட்டுறேன். ஒரு ரியாக்ஷன் இல்லை, ஜாலியாக உட்காந்துருக்கேன். ஆக்கிட்டு வேற அவ கூப்பிட்றா, போய் பார்ப்போம். என்னாச்சு சொல்ல. எந்திரி, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. எந்திரி எந்திரி தம்பி, ஸ்கூல் போலியா? எந்திரி. குட் மார்னிங் மக்களே சொல்லு. பாப்பா என்னால் சுத்தமாக முடியல. ரொம்ப தொண்டை வலி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் யூடியூப்காக பேசி வாய்ஸ் ஓவர் கொடுத்து என் தொண்டை இப்படி ஆயிடுச்சு. ஆனால் அது மட்டும் காரணம் கிடையாது. சின்ன நெல்லிக்காய் சாப்பிட்டேன், ஒரே ஒரு நெல்லிக்காய். டைம் போச்சு. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். முடியலனால, அதனால தான் அவர் சமைக்கிறாரு. சரி, ஓகே, இதே வாய்ஸோட ஒரு வீடியோ உங்களுக்கு போடணும்னு தோணுச்சு. அதனால தான் ஒரு டே இன் மை லைஃப் மாதிரி வீடியோ எடுத்தேன். எழுதிட்டாங்க. என்னங்க, என்னோட வாய்ஸ் ஏதோ மிமிக்ரி பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆனால் நான் நல்லா தான் பேசுகிறேன். ஆமாம், உங்களுக்கு ஜாலியாக இந்த வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு? ஏன் பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கு. கத்த மாட்டேன்ல வீட்டில். சரி, என்னையே பாப்பாவை தம்பியை கத்த மாட்டேன். அதனால இதே வாய்ஸே இருந்தால் நல்லா. லாக் திஸ் வாய்ஸ் ப்ளீஸ். அப்போ நீங்கள் தான் டெய்லி சமைக்கணும். ஏன்னா என்னால் முடியல. சமைக்கிறதுக்கு இந்த வாய்ஸுக்கு என்ன பிரச்சனை? பாடுறா, உடனே எஸ்கேப் ஆயிட்டத.
கொஞ்சம் இப்படி பண்ணிட்டு பேசினா நல்லா இருக்கு. அப்புறம் பழையபடிக்கு அதே வயசு போயிடுது. நேற்று நைட்டு இந்த பிள்ளைங்களை நான் ஏதோ சொன்னேன். என்ன சொன்னேன்? என்ன சாப்பிட்றீங்களா இல்லையாடா, என்னடா பண்ணி நினச்சிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னேன். சொன்னதுக்கு 2 பேரும் அட் அ டைமில் சிரிக்குதுங்க. எதுக்குன்னா என்னோடய வாய்ஸ் க்யூட்டாக இருக்கான். வலிக்கிறது எனக்கு தானே தெரியும். என் வாய்ஸு இப்படி பேசுகிறது க்யூட்டாக இருக்கான். அண்ணன் தங்கச்சி 2 சிரின்னு சிரிக்குதுங்க. இவர் அதுக்கு மேலே எப்போதும் நான் கத்துனா காண்டாவார். நேற்று நான் திட்டுறேன், அமைதியாக ஜாலியாக சிரிச்சுட்டு உட்காந்துருக்கார். நான் வழியில் கஷ்டப்படுறேன்லாம் இல்லை, ஒழுங்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க, என்னால் முடியல. நானும் 2 நாளாக மிளகு மஞ்சத்தூள் பாலில் போட்டு குடிச்சு பார்த்தேன், உப்பு போட்டு கார்கிள் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் செட் ஆகலை. ஆஸ்பத்திரிக்கு தான் போகணும், வேறு வழி இல்லை. சரி ஓகே, லேட் ஆகிடுச்சு, பிள்ளைங்களை நான் ஸ்கூலுக்கு கிளப்புறேன். அப்புறம் உங்கள் கூட ஜாயிண்ட் அடிக்கிறேன். ஸ்கூலுக்கு போறியா இல்லையா? ஸ்கூலுக்கு போறியா இல்லையா? ஸ்கூலுக்கு போறீங்களா இல்லையா? சரி டாடி ட்ராப் பண்ண. ஸ்கூலுக்கு போறியா இல்லையா? அஷனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் ஸ்கூலுக்கு போகல. ஸ்கூலுக்கு போறியா இல்லையா? அவன் போல, நீங்க போலையா? அவன் வேற கூட ஓன் கிளாஸ்லயே உட்கார போறான். ஹர்ஷன் ஸ்கூலுக்கு போறானா? நீ ஸ்கூலுக்கு போறியா? ஹர்ஷன் ஸ்கூலுக்கு போலையா? நீ ஸ்கூலுக்கு போலையா? ஹர்ஷன் ஸ்கூலுக்கு போறானா? நீ போறியா? போலையா? இப்போ போய் ப்ரஷ் பண்ணுறியா இல்லையா? எந்திரிச்சு எவ்வளோ நேரம் ஆச்சு? Wow, how cute! So cute drawing. Good, Shastika. Nice drawing. Show. Shastika Maria, அதுவும் கியூட்டா இருக்கே. ஓகே, போய் பல்ல விளக்கலாமா? ப்ரஷ் பண்ணலாமா? எந்திரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சட்னிங்க. என்ன சட்னி? வெங்காயம் தக்காளி சட்னி. நேற்று அரைச்ச சட்னி. நேற்று நைட்டு இவர் தான் சட்னி அரைச்சாரு. காரமாக அரைச்சிட்டாரு. சரியா? அது காரமாக இருக்கனால இன்னைக்கு காலையில் அந்த சட்னியில் யோகட்டை போட்டு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. இதுவே நான் காரமாக சட்னி அரைச்சா திட்டுவார். இப்போ நீங்கள் அரைச்சிருக்கீங்க, உங்கள் சட்னினால தான் என் தொண்டை ஸ்பாயில் ஆயிருக்கு. கார சட்னி சாப்பிட்டா வாட்டர் மெலன் சாப்பிடுறது சரி பண்ணிக்கோங்க. பாய் பாய் மக்களே. ஆமாம், இதே மாதிரி உங்கள் ஒய்ஃப்க்கும் நீங்கள் இந்த காரம் ஆயிடுச்சுன்னா யோகட் போட்டு பேலன்ஸ் போயிடும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா. இவரே நேற்று ஆக்சுவலாக கார சட்னி இவர் அரைச்சாரு. நானே தம்பி பாப்பாலாம் கூட சாப்பிட்டோம். ஆனால் அவர் தானே சாப்பிட முடியல. அவர் யோகட்டை மிக்ஸ் பண்ணி தான் தோசை சாப்பிட்டாரு. இன்னைக்கு காலையில் சாப்பிட முடியாதுன்னொடனே சேம் யோகட்டை மிக்ஸ் பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணிட்டாரு. அவ்வளோதான் முடிஞ்சு. அவன் திரும்ப உட்காந்து அது வெங்காயத்தை வணக்கி வெட்டி அரைச்சு ஆப்ரேஷன் பண்ணிட்டு ஆப்ரேஷன் வெட்டி. அப்போ நாங்களாம் டெய்லி ஆப்ரேஷன் பண்ணுறோம். என்ன பண்ணுறது? அங்கே ஒரு ஆப்ரேஷன், இங்கே ஒரு ஆப்ரேஷன். போப்பா ஸ்கூலுக்கு கிளம்புறியா இல்லையா? சரி அம்மா, நான் பச்சை கலரில் சாப்பிட்டுட்டு தரேன். டாக்டர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட சொல்லி திரும்பி பார்த்து சொல்லுங்க.
டாக்டர் இதே வயசு லாக் என் ஒய்ஃபுக்கு லாக் பண்ணிடுங்க டாக்டர் அப்படின்னு. அப்படியா? ஃபிக்ஸ் பண்ணிடுங்க டாக்டர். ம் இன்னொரு வயசு இருக்கு, அது பயங்கரமாக இருக்கும். தெரியும்ல, தெரிஞ்சே இப்படி சொல்றீங்கன்னா அப்போ உங்களுக்கு எவ்வளோ தைரியம், அப்போ பயம் விட்டு போச்சு. நம்ம இந்த வயசுனால பயம் விட்டு போச்சு. சாமி கும்பிடுங்க. நீ என்ன சாப்பிட்றியா இல்லையா? சாப்பிட்றியா இல்லையா? ஆ எங்க சொல்ற பாரு. எனக்கு தான் அல்டிமேட்டு. எப்போதுமே எனக்கு கோணலாக தான் வைப்பார், நேராகவே வைக்க மாட்டார். உங்களுக்கு மட்டும் எப்படி ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக. என் வீட்டுக்கார் எப்போ சாமி கும்பிட்டாலும் எனக்கு பொட்டு வைக்கிறேன்ற பேரில் இப்படி சைடாக தான் வச்சுடுவார், நேராகவே வச்சுவிட மாட்டார். ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மருதாணி. என்னடா ஹோம்ஒர்க் கொடுத்து எடுத்துக்கவே இல்லை. 5 - 1. நல்லா உட்காரு பாப்பா, எந்திரிச்சு உட்காரு. இங்கே பாரு. டாடா, லவ் யூ. ஹக்கு ஹக்கு உம்மா. இங்கிட்ட டாடா. பாய் மக்களே சொல்லிடு. ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன். அப்பா எடுத்துட்டு போயிட்டாங்க. போ பாய். டாடா, லவ் யூ. எதுக்கு அழுகுறீங்க? சரிங்க, உம்மா கொடுத்துட்டேன். ஹஷன் பாய். பாய். என்னோட ரோஸ் செடியில் முட்டு விட்டுருக்கு. சூப்பராக க்ரோ ஆகுது. ஸ்கூல் முடிஞ்சு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வரும்போது ரெடியாரு, ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரெடியாக இருக்கிறோம். ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வரோம். நானும் 2 டேஸாக சமாளித்தேன் ஹோம் ரெமிடிஸில், பட்டு முடியல. ரொம்ப தொண்டை பெயினாக இருக்குது. ஓகே, இந்த மார்னிங் ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு வாய்ஸ் வருது. இந்த மார்னிங் ரொட்டீனை நான் இதோட முடிச்சுக்கிறேன். நான் இதே வாய்ஸில் உங்ககிட்ட ஒரு வீடியோ போட்டால் கொஞ்சம் ஃபன்னாகவும் இருக்கும், அதே சமயம் எப்படி நீங்கள் ரியாக்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலான்னு தோணுச்சு. அதனால தான் எடுத்தேன். ரொம்ப பெயினாக இருக்குது. மருந்து இப்போ தான் குடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த பெயின் மட்டும் கேட்கும் கொஞ்சம், அவ்வளோதான். ஸோ நான் போயிட்டு என்னோடய வாய்ஸ்க்கு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணணும், துணிமணிலாம் மடித்து வைக்கணும், தூங்க போகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறமா பிள்ளைங்க கரெக்டாக ஒரு 2:30க்கு வருவாங்க ஸ்கூல் முடிஞ்சு. அப்போது கரெக்டாக ரெடியாக இருந்தோம்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். ஓகே மக்களே, பபாய், தேங்க்யூ. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. பபாய், லவ் யூ ஸோ மச். அம்மா, என்னோட மருதாணி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டு வச்சு விட்டாங்க இது. அந்த மருதாணியோட அந்த காஞ்ச மருதாணியை வச்சனால இந்த சைடு ஃபுல்லாக செவக்கலை, இங்கிட்ட நல்லா செவந்திருக்கு. பாய், லவ் யூ மக்களே. சாச்சா.